உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, நிறைய பேசுற. நீயா? இப்ப எதுக்கு எனக்கு கால் பண்ற? மண்டபத்துல என்னைக்கும் சுற்றுவேன்னு சொன்னல நீ. இப்ப எதுக்கு எனக்கு போன் பண்ற? நீ இப்ப ஒரு கொலை குற்றவாளி. உன்கிட்ட பேசுறது இப்ப சட்டப்படி குற்றம். அப்புறம் போலீஸ் என்ன சந்தேகப்படுவாங்க? ஏய், என்ன என்கிட்டே லா பேசுறியா? அந்த அபிராமியை ஷூட் பண்ணதுல உனக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா போதும். அப்புறம் போலீஸ் உன்னையும் விடாது, புடிச்சு ஜெயில போட்டுரும். பரவாயில்லையா? ஏய், நான் இப்பதான் மன்னிப்பு கேட்டு என் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்ப அதை இதன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு துரத்திடாத. ஐஸ்வர்யா இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? அது எப்படி உன்னை விட முடியும்? நீயும் நானும் சேர்ந்துதான் எல்லா தப்பையும் பண்ணிருக்கோம். அப்போ நீ என்னோட பார்ட்னர் தானே? இப்ப நீ எதுக்கு போன் பண்ண? நீ எங்க இருக்க அத சொல்லு. நான் RRR ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அப்படியா? அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு, அங்க நீ வந்துடணும். ஏய், இந்த நேரத்துல நான் வெளியில வர முடியாது. வந்தா இங்க இருக்கிறவங்க சந்தேகப்படுவாங்க. என்னால எல்லாம் வர முடியாது. அப்போ உன்னை அரெஸ்ட் பண்ண அங்க போலீஸ் வரும். பரவாயில்லையா? ஏண்டி என்ன படுத்துற? இப்ப நான் என்னதான் செய்யணும்? நான் சொன்ன இடத்துக்கு வந்துரு, நானும் அங்க வந்துடுறேன். மத்ததெல்லாம் நேர்ல பார்த்து பேசிக்கலாம். டாக்டர் என்னங்க சொன்னாரு? அத்தைய பொழைக்க வச்சிட முடியும்ல? புல்லட் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு சர்ஜரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆபரேஷன் பண்ண அத்தை பொழைச்சுக்குவாங்களா? இல்லம்மா, ஆபரேஷன் பண்ணாலும் சக்சஸ் பர்சன்டேஜ் 20% தான் சொல்றாரு. அதான் தாங்க முடியல. கடவுளே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? எங்க அத்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. உன்னைதான் நம்பி இருக்கோம், எங்களை கைவிட்டுறாத. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.